இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமாங்க, ஏசப்பா உங்களை பார்த்தான் சொல்றாங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்மையானதை தர போறாங்க. இன்னைக்கும் நீங்க நிறைய காரியங்கள்ல கவலைப்படுறீங்களா? இன்னும் உங்களை தேவைகளை காட்டிலும் உங்களை நிறைய பேர் அற்பமா என்றாங்களே, என்னை காயப்படுத்துறாங்க, என்னை விட்டு விலகி போறாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இன்னும் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, உங்களை ரொம்ப அற்பமா என்றாங்களா, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்காங்கங்க. ஏசப்பா உங்களோட கூட எப்பொழுதும் இருப்பாங்க. ஏசப்பா அதுதாங்க வேதத்துல சொல்றாங்க, நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏசப்பா சொல்றாங்க. ஆமாங்க, ஏசப்பா உங்களுக்கு நன்மையானதை தருவாங்க. அதனால இன்னைக்கு சில காரியங்களை குறித்து நீங்க அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு முகவாடலா இல்லாதபடிக்கு மகிழ்ச்சியா இருங்க. ஏசப்பாவோட விசுவாச வார்த்தைகள் அறிக்கைங்க. ஏசப்பாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு உங்க கரங்களை உயர்த்தி நீங்க கேளுங்க. ஏசப்பா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாங்க. நாளை தினம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா ஏசப்பா மாற்றி தருவாங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.